உலகில் முருகன் வாழ்ந்ததற்கான இன்றும் இருக்கும் 4 தடயங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓம் கந்தா போடுறீன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல பழனி மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட வெண்கல ஈட்டி. இதுதான் உண்மையாலுமே முருகன் பயன்படுத்திய வாளமா? இந்த வாள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட வாளாவும் எந்த உலகத்தால் உருவாக்கியிருக்கீங்கன்னு தெரியாத மாதிரி தான் இந்த வாள் இருக்கான். இந்த வாளை வச்சு தான் சூரபத்மனை முருகன் வதம் செஞ்சாருன்னு பலர் சொல்றாங்க. ரெண்டாவது, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் பழனி முருகன் கோயிலுக்கும் நடுவில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து ரொம்ப சீக்கிரமா அந்த பழனி மலைக்கு இந்த சுரங்கப்பாதையிலே போயிடலாம். இது ஆனால் இப்போ யாருமே அனுமதி மூடி வச்சிருக்காங்க. முருகன் திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா பழனியில போய் அங்கேயும் நிரந்தரமா உட்காந்துப்பாரு. அதுக்காக திருச்செந்தூர்ல இந்த படை வீரர்கள் முருகனை பார்க்கறதுக்கு பழனிக்கு போறதுக்காக உருவாக்கப்பட்ட சுரங்கப்பாதையா தான் இருக்கு. நீங்க இப்ப போனாலும் பார்க்கலாம், ஆனா மூடி தான் வச்சிருப்பாங்க. மூணாவது, குன்றக்குடியில் இருக்க முருகனோட உண்மையான கால்பாதம். பலரோட கருத்துப்படி முருகனோட உண்மையான கால்பாதம் இதுதான் சொல்றாங்க. பல இடங்கள்ல இருந்தாலும் இதுதான் ரொம்பவே உண்மையான பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உருவான கால்பாதமா இருக்கு. நாலாவது, உண்மையாலுமே முருகன் ஒரு மனிதர். உலகிலேயே மனிதனோட மனிதனா வாழ்ந்த ஒரே கடவுள் இந்த முருகன் தான். அம்மா நீங்க எல்லா கோவிலுமே பார்க்குறான், எல்லா கடவுள் சிலையுமே ஏதாவது சக்தியோடையோ இல்லை வினோத பிறப்போடையோ இல்லை வினோத உடல் உறுப்போடையோ தான் இருப்பாங்க. ஆனால் முருகன் சிலை மட்டும்தான் முழுக்க ஒரு மனிதன் உருவத்தில் இருப்பாங்க.